Hi all, welcome to Mr. and Mrs. Bharati channel. இது ஒரு கொக்கோனா ஒரு இளநீர் ஒரு தேங்காய் அப்புறம் ஒரு இளநீர் ஜூஸ் இருக்குது. டோட்டலாக இது வந்து $130 ஆகுது. அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு $130 நம்ம ஊர் காசுக்கு $650 வெறும் ஒரு தேங்காய் ஒரு இளநீர் வாங்கிறதுக்கு. ஸோ தேங்காய் வாங்கியாச்சு, நெக்ஸ்ட் நம்ம இளநீர் வாங்க போகிறோம். ஸோ இந்த தேங்காய் வந்து $45. அந்த இளநீரும் ஒரு இளநீர் $45. இந்த டப்பாவில் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ஜூஸ், இளநீர் ஜூஸ், அது வந்து $40. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து $130 ஆச்சு. $130னா $650 ஒரு இளநீர் ஒரு தேங்காய் ஒரு ஜூஸ். இதுதான் நான் சொன்ன அந்த மார்க்கெட். இந்த மார்க்கெட் எப்படின்னா நம்ம ஒரு கோயம்பேடு மார்க்கெட் மாதிரியான ஒரு மார்க்கெட். கோயம்பேடு மார்க்கெட் அளவுக்கு அதை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாகவே அதான். ஸோ இங்கே தான் வந்து இளநீரும் தேங்காயும் பெஸ்ட்டாக நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால் எப்போவுமே நாங்கள் இந்த கடையில் தான் வாங்குறது. இங்கே வந்து ஸ்பானிஷில் எழுதியிருக்கு. இது இந்த கவரில் இருக்கிறது வந்து கரும்பு. இந்த கரும்பு வச்சுருக்காங்க. இது வந்து பச்சை கலர் தக்காளி. இது வந்து பச்சை கலர் தக்காளி. இங்கே வந்து வெறும் பச்சை தக்காளியும் வெங்காயம் மட்டும் இருக்குது. இந்த ஊரோட ஒயிட் ஆனியன் இந்த கடை. இங்கே நிறைய ஹோல்சேல் கடை தான் இருக்கும். இப்போ நம்ம ஜூஸ் வாங்க எல்லோரும் லைனில் நின்றுட்டுருக்காங்க. நம்மளும் லைனில் நின்றுட்டுருக்கோம். இளநீர் வந்து நம்ம ஊரில் வெட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே வெட்டி கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கவரில் ஊற்றி தான் கொடுப்பாங்க. கவரில் ஊற்றி கொடுப்பாங்க. அதுக்குள்ளே வழுக்க இருந்துச்சுன்னா அந்த கவருக்குள்ளேயே போட்டு அப்படியே கொடுத்துருவாங்க. இளநீர் வந்து இங்கே நம்ம கையில் கொடுக்க மாட்டாங்க. இந்த வழுக்கையும் இளநீர் தண்ணியும் இந்த கவர்லேயே போட்டு அப்படியே கொடுத்துருவாங்க. போட்டு கொடுத்தாங்களா, அவ்வளோதான். கரும்பு வந்து வெட்டி வச்சுருக்காங்க. இதில் வந்து பவுட்ரு போட்டு கொடுப்பாங்க. கரும்பு அது உள்ள வழுக்க வந்து வழுக்கையாக இருக்காது. ஒரு சிலது வந்து தேங்காய் தான் இருக்கும். ஒரு சிலது தான் வழுக்கையாக இருக்கும். ஸோ அது உள்ள உப்பு லெமன் அதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இளநீர் வந்து அது மாதிரி கவரில் ஊற்றி ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருவாங்க. அந்த தேங்காய் அவங்க தரமாட்டாங்க. நாங்கள் வெட்டி வழுக்கையும் கவரில் போட்டு கொடுத்துருவாங்க. எல்லாமே கவரில் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த தேங்காய் நம்மளுக்கு கையில் கிடைக்காது. இப்போ நம்மளுக்கு வழுக்கையான ஒரு இளநீர் கிடச்சிருச்சு. நம்மளுக்கு தான் அதை கவரில் ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு ஸ்ட்ரா போட்டு எங்கிட்ட கொடுத்துருவாங்க. வழுக்கை எடுத்துட்டு இருக்காங்க. சூப்பரான வழுக்கை கிடைச்சிருச்சு எனக்கு. ஸோ அதையும் ஒரு கவரில் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம தேங்காய், நம்ம இளநீர், வழுக்கையை தனியாக கவரில் போட்டு கொடுத்துருவாங்க. அது உள்ள ஜூஸும் இருக்குது. வழுக்கையை தனியாக கவரில் போட்டாங்க. இதோ இருக்குது ஜூஸ் காட்டு. இந்த ஜூஸ் இருக்குது. இது வந்து இளநீர் ஜூஸ். ஸோ இது 3 மட்டுமே நம்ம ஒரு காசுக்கு $650. இங்கே ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. லைனாக ஒரு ஃப்ரூட்ஸ் கடை. ஸ்ட்ராபெரி, பிளாக்பெர்ரி,
ராஸ்பெரி எல்லாமே. இங்கே வந்து நாங்கள் பூண்டு வாங்கியிருக்கோம். ஸோ பூண்டோட விலை பார்த்திங்கன்னா 90 பெசோ. ஒரு கிலோ 90 பெசோ. ஸோ ஒரு கிலோ 90 பெசோனா 450 ருபீஸ் இந்த ஒரு கிலோ பூண்டு. இதுதான் பூண்டு கடை. இங்கே தான் நல்லாயிருக்கும் பூண்டு. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக இருக்கும். நம்ம இங்கே வந்து ஹோல்சேலில் நல்லா வாங்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். ப்ரைஸ் போட்டிருக்கு. ஸோ இங்கே வந்து தேங்காய் வந்து 50 பெசோ. நம்ம சாப்பிட்டது வந்து 40 பெசோ. இதெல்லாம் வந்து அவங்கவுங்க தோட்டத்துலேருந்து வந்த காய். ஸோ அதை இங்கே விற்கிறாங்க. அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி ஷெல்டர் போட்டு விற்கிறாங்க. இங்கேயே போட்டிருக்கு விலையெல்லாம். அதனால் அவங்க வந்து ஷெல்டர் போட்டு விற்கிறாங்க. ஸோ டெம்ப்ரரி இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்கும். அதனால் ஷெல்டர் போட்டு விற்கிறாங்க. பர்மனெண்ட்டாக இருக்கவங்க கடையில் இருக்கும். ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம். இந்த ஒரு ஏரியா ஃபுல்லாகவே வெஜிடபிள்ஸ்க்காகவே ஒரு ஃபுல் ஏரியா. ஸோ இங்கே வந்து ஒரு காய் வாங்கணுன்னா நம்ம நடக்கணும். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த கோயம்பேடு மார்க்கெட். ஸோ இங்கே வந்து பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், டொமேட்டோ. இங்கே தான் நாங்கள் பொட்டேட்டோ வாங்குவோம். குட்டி குட்டி பொட்டேட்டோ. இந்த இதெல்லாம் நான் வரையும் சாப்பிட்டது கிடையாது. இந்த சுக்கினி நல்லாயிருக்கும். அவக்கோடா சாப்பிட்ருக்கேன். ஆஸ்பர்கஸ் இது பேர். ஸோ அதுவும் சாப்பிட்டதில்லை. எப்படி செய்யணும்னு தெரியல, சாப்பிட்டதில்லை. இதில் குட்டி குட்டி டொமேட்டோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஊரில் முள்ளங்கி வந்து பிங்க்காக தான் இருக்கும். நம்ம ஊரில் ஒயிட்டு, இங்கே வெறும் பிங்க்கு தான். சிமிலர் கலர், சிமிலர் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா செலக்டட் வெஜிடபிள்ஸ் தான். அதாவது நம்மளுக்கு வந்து இந்த பீன்ஸ், கேரட், முள்ளங்கி, சவ் கேப்சிகம் அதெல்லாம் தான் கிடைக்கும். அவரைக்காய், காராமணி, ஸோ அது மாதிரி எதுவும் கிடைக்காது. கீரையில் பார்த்திங்கன்னா வெறும் பாலக்கீரை, பருப்பு கீரை மட்டும்தான் கிடைக்கும். சிறுக்கீரை அதெல்லாம் எதுவுமே இங்கே கிடைக்காது. வாழைக்காய் கிடையாது. வாழைத்தண்டு அந்த வகை எதுவுமே கிடையாது. வாழைத்தண்டு, வாழைக்காய், வாழைப்பூ அதெல்லாம் எதுவும் இல்லை. வெறும் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, கோஸு, கேப்சிகம், முள்ளங்கி, சவ் இதை வச்சு தான் நம்ம வாய்க்காய் இங்கே ஓட்டணும். அப்புறம் ப்ரோக்கோலி இருக்கும், காலிஃப்ளவர் இருக்கும், அவ்வளோதான். இது தவிர நம்மளுக்கு முருங்காவோ இல்லை குட்டி குட்டி கத்திரிக்காய், முருங்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், காராமணி எதுவுமே இருக்காது. பாருங்க, சவ் கேரட், உருளைக்கிழங்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீன்ஸ் இருக்குது. அவ்வளோதான், இவ்வளோதான் இருக்குது காய். நம்ம ஆசைப்பட்ட எந்த காயும் சாப்பிட முடியாது. கருணைக்கிழங்கு அது மாதிரியா, பீட்ரூட் இருக்குது, கருணைக்கிழங்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ஒரு கிழங்கு வகைகள் எதுவுமே கிடையாது. இண்டியன்ஸ்லாம் போய் வாங்குவாங்க. இந்த ஒரு கடையில் மட்டும் நம்மளுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கும். மற்றபடி ஒன்றுமே கிடைக்காது. சின்ன வெங்காயம் கூட இங்கே கிடைக்காது. இங்கே வந்து நாங்கள் அவக்கோடா நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவக்கோடா நல்லா இருக்குது. அவ்வளோதான் வெஜிடபிள்ஸே. ஸோ நம்ம வந்து ஆசைப்பட்ட எந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட முடியாது. ஒரு அவியல் சாப்பிட்ணுன்னா நம்மளுக்கு அவியலுக்கு வந்து பீன்ஸ், கேரட் தவிர நம்மளுக்கு வந்து அவரைக்காய், கொஞ்சம் சேப்பக்கிழங்கு அதெல்லாம் போடுவோம். அதெல்லாம் இங்கே கிடைக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் அவரைக்காய், அது கிடைக்காது. வாழைத்தண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் கிடைக்காது. கத்திரிக்காய் பிடிக்கும், அதுவும் கிடைக்காது.
கத்திரிக்காய் இங்கே இருக்கும், ஆனால் அது வந்து பெரிய கத்திரிக்காய். மோஸ்ட்டாக நிறைய கடையில் இருக்காது, ஏதாச்சும் ஒரு கடையில் தான் கிடைக்கும். நம்ம ஊரில் இருக்க மாதிரி குட்டி குட்டியாக வகை வகையாக சின்ன கத்திரிக்காய் அதெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பீன்ஸ், கேரட், கோஸு, கேப்சிகம் இருக்கும். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு இருக்குது, பீட்ரூட் இருக்குது, சவ் இருக்குது, முள்ளங்கி இருக்குது. அது தவிர்த்து வேறு எந்த காயும் இல்லை. எந்த காய்னா ஒயிட் பூசணிக்காய் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து வாழைத்தண்டு, வாழைக்காய், வாழைப்பூ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தேங்காவே நம்ம வந்து அங்கே வாங்கினோம், அது தவிர இங்கே எங்கேயுமே தேங்காய் இருக்காது பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரூட்ஸில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஆப்பிள் கிடைக்கும், பொமோகிரானேட் ரொம்ப ரேர் சீசன் தான் கிடைக்கும், பனானா கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மள சாத்துக்குடி கிடைக்கவே கிடைக்காது. இது இருக்குது. இங்கே வந்து சாத்துக்குடி ரொம்ப பிடிக்கும், சாத்துக்குடி சாப்பிடவே இல்லை. வாட்டர்மெலான் சீசன் தான் கிடைக்கும், ஜாக் ஃப்ரூட் கிடைக்கும், ஸ்ட்ராபெரி கிடைக்கும், அதெல்லாம் வந்து சீசன் தான். நேரமும் கிடைக்கிறது ஆப்பிள் மட்டும்தான், ஆப்பிள் அண்ட் பனானா. மற்றதெல்லாம் ஒரு சீசன் ஃப்ரூட்ஸ் தான். சாத்துக்குடி கிடையவே கிடையாது. அப்புறம் என்ன இருக்காது, கொய்யா இருக்கும், கொய்யா நல்லாயிருக்கும். இம்பார்ட்டண்ட்டாக கருவேப்பில்லைன்னு ஒன்று இங்கே இல்லவே இல்லை. கொத்தமல்லி இருக்குது, புதினா இருக்கும், ஆனால் கருவேப்பிலை கிடையவே கிடையாது. நான் வந்து கருவேப்பிலை வந்து சமையலில் போட்டு சாப்பிட்டு எத்தனையோ வருஷம் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து ஒரு 4 கருவேப்பிலை சொல்லலாம், ஒரு 20 இலை சொல்லலாம். 20 இலை வந்து 200 ருபீஸ் நம்ம ஊர் காசுக்காகும், 20 இலையே. ஸோ வந்து சமையலில் வந்து கருவேப்பிலையே இல்லாமல் தான் சமைக்கிறோம். எப்பயாச்சும் வாங்குவோம், ஆசைக்கு வாங்கி சமைக்கிறதோட சரி. கருவேப்பிலை இருக்காது, வெறும் கொத்தமல்லி, புதினா தான் இருக்கும். இது வந்து 24 peso. நம்ம ஊர்லலாம் அவக்கடா ரொம்ப காசு அதிகம். இங்கே வந்து எத்தனை அவக்கடா வந்திருக்கு, 1 2 3 4 5 6 7 அவக்கடா வந்து 24 peso. அப்படின்னா 7 அவக்கடா நம்ம ஊர் காசு படி வெறும் 100 ரூபா தான். இங்கே வந்து மிளகா பஜ்ஜி கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இவங்க வந்து இந்த மிளகா பஜ்ஜி சட்னியாக சாப்பிட்றாங்க. டோருக்கு மிளகா பஜ்ஜியில் வித்தியாசமாக இருக்குது. ஜாலப்பினோ மிளகா பஜ்ஜி, வெள்ளை ஆனியன் சொன்னேன். அதுக்கப்புறம் கேப்சிகம். ஸோ இந்த கடை வந்து பட்டாணியும் இந்த பஜ்ஜி மிளகா வாங்கிறதுக்காகவே இந்த கடைக்கு வருவோம். நாங்கள் சவ் கேரட், பீன்ஸ் வாங்கியிருக்கோம். சவ் கேரட், பீன்ஸ் எவ்வளோ ஆகுது? $40 டாலர்னே வந்து 40 pesos. ஸோ இந்த வெறும் இந்த பீன்ஸ், கேரட் அந்த 2 சவ் வந்து 200 rupees. 40 pesosனா 200 rupees நம்ம ஒரு காசுக்கு. இந்த வாட்டி மிளகா பஜ்ஜி வாங்கலை, சும்மா அதே சாப்பிட்டு இருந்தது, ரொம்ப போர் அடிக்குது, அதனால வாங்கலை. இங்கே முட்டை கூட ஹோல்சேலில் விற்கிறாங்க, ஆனால் இங்கே நம்ம வீட்டுக்கு எடுத்து போகிறதுக்குள்ளே உடஞ்சிரும். உருளைக்கிழங்கு இருக்குது, இது வேறு டேஸ்ட் இருக்கும், இது வந்து நம்ம ஊர் உருளைக்கிழங்கு டேஸ்ட் வரும். ஸோ இதான் நாங்கள் வாங்குவோம். ஸோ இந்த உருளைக்கிழங்கு இஞ்சி வாங்க தான் இந்த கடைக்கு வந்திருக்கோம். இங்கே நேந்திர பழம் இங்கே கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், எல்லா கடையிலையும் மோஸ்ட்டாக இருக்கிறது தக்காளி, கேரட், பீன்ஸ். அது தவிர ரொம்ப ரேர் தான் அந்த சவ் வந்து இந்த கடையில் இல்லை. இந்த கடையில் இருக்க முள்ளங்கி வந்து ஃபஸ்ட்டு காமிச்ச கடையில் தவிர எந்த கடையில் இல்லை. ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குது, இது நேந்திர பழம். ஸோ அங்கே இருக்க இங்கேயும் இஞ்சி வந்து விலை அதிகம் நம்ம ஊர் மாதிரி. உருளைக்கிழங்கு கிடச்சிருக்கு, ட்வின்ஸ் உருளைக்கிழங்கு. இப்போ நம்ம எல்லா காயும் வாங்கியாச்சு. அதாவது நம்ம பீன்ஸ், கேரட், வெங்காயம், சவ் வாங்கிட்டோம், உருளைக்கிழங்கு வாங்கியாச்சு. இப்போ தக்காளி வாங்குறதுக்கு கடையை தேடிட்டுருக்கோம். Pásale. இது ஒரு மாம்பழம் தான், இது ஒரு மாம்பழம், இது ஒரு மாம்பழம் இங்கே வந்து கேஜி 70 peso. 70 pesoனா மாம்பழம் இங்கே வந்து 350 rupees நம்ம ஒரு காசுக்கு. ஆப்பிள் 1 kg வந்து 53 peso, இல்லைனா 250.
க்ரீன் ஆப்பிள் அதான் 250, நம்ம ஒரு காசுக்கு 50 பைசோ. மாம்பழம் இங்கே கூட விலை அதிகம் தான். ஸோ மஸ்க் மேலன் பார்த்தீங்கன்னா 25 பைசோ அப்படின்னா 100. ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா 100 இல்லை $18. அப்புறம் பியர் வந்து 42 பைசோ. 42 பைசோன்னா 200. இப்போ நம்ம நேந்திர பழம் வாங்க போகிறோம் சிப்ஸு போட. நேந்திரம் வந்து 25 பைசோ 100 நம்ம ஒரு காசுக்கு. கொய்யா இருக்குது. கொய்யா வந்து கிலோ வந்து 30 பைசோ அப்படின்னா வந்து நம்ம ஒரு காசுக்கு கிலோ 150. இது இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசு, ஒன்று ஒரு கை அளவு. இதுதான் சப்போட்டா. இந்த ஊரில் சப்போட்டா இது வந்து 1 கிலோ வந்து 40 பைசோ அப்படின்னா நம்ம ஒரு காசுக்கு 200 ரூபா. சப்போட்டா எவ்வளோ ஒரு நான் ட்ரை பண்ணுவோம், நம்ம அளவுக்கு இல்லை. பைனாப்பிள் வந்து கேஜி $24 அப்படின்னா 1 கேஜி வந்து நம்ம ஒரு காசுக்கு 100 ருபீஸ். அது ஆரஞ்சு, இதெல்லாம் ஆரஞ்சு, பனானா, வாட்டர்மெலான், மஸ்க் மெலான். இதுதான் இங்கே இருக்கிற காஸ்ட்லியஸ்ட்டு காய். அது ரொம்ப விலை அதிகம். 150 பைசோ. கிட்டத்தட்ட நம்ம ஒரு காசுக்கு 600 ரூபா என்னமோ வரும். 50 இது. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் க்ளோசிங் டைம் வந்துடுச்சு. இது மாதிரி விற்றுட்டு போவாங்க. அவங்க வந்து ஹனிலாம் விற்றுட்ருக்காங்க. இதுதான் வந்து காய்கறிலாம் எடுத்துகிட்டு வர லாரி. எவ்வளோ பெருசு பாருங்க. நான் ஒன்றும் நடந்துட்டுருக்கேன். இந்த லாரியை வந்து ஃபுல்லாக வரும். இங்கே வந்து வண்டியை நிறுத்திட்டு அது வந்து போயிடும். முன்னாடி ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் தனியாக போயிடும். அது வந்து ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து 2 மணிக்கு மூடிடுவாங்க. நாங்கள் இன்னும் நிறைய வாங்குவோம். அதாவது இன்னும் கடுகு, சீரகம், மிளகு, ஸோ அதெல்லாம் எதுவுமே வாங்கலை. முந்திரி, பாதாம் அதெல்லாம் எதுவுமே வாங்கலை. பாதி கடை மூடிட்டோம். ஸோ அதெல்லாம் பார்ட் 2 வீடியோவில் போடுறோம். இங்கே வந்து அரிசி மாவு இருக்கும், கடலை மாவு இருக்கும், கடுகு. இதுதான் பார்க்கிங் லாட்டு. ஸோ இது ஒன்றும் அந்த தெரு மொனை வரைக்கும் இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்க்கிங் லாட் இருக்குது. அதாவது தெரு மொனை வரைக்கும் இருக்குது. அவ்வளோ தூரம். ஸோ காரில் வரவங்களாம் இங்கே நிறுத்திட்டு தான் இங்கே போய்ட்டு மார்க்கெட்டில் போய் வாங்குவாங்க. இந்த மார்க்கெட்டில் இல்லாததே இல்லை. வெஜிடபிள்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதேமாதிரி நம்ம வந்து கிரெயின்ஸ் இருக்குது, ஸ்பைசஸ் இருக்குது, கடை இருக்குது சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு எது வேணுமோ இந்த மார்க்கெட்டில் வந்து வாங்கிக்கலாம். ஹோல்சேலில் விற்குவாங்க. சாப்பிட்றதுக்கும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணுற இந்த பிளாஸ்டிக் கப்பு எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. மார்க்கெட் இல்லை, அபாஸ்டஸ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல போய். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.